நம்ம இன்றைக்கி கார பணியாரம் தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு வீட்டில் நம்ம வச்சுருக்கிற இட்லி மாவு எடுத்து வச்சுக்கலாம். தேவையான இட்லி மாவு எடுத்து வச்சுக்கிட்டு அதில் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலை கொஞ்சம் போட்டுக்கலாம். கொத்தமல்லி செடி கொஞ்சம் கிள்ளி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா ஒரு பெரிய பல்லாரியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே போட்டு அப்புறம் தேவையான அளவு ஆப்பச்சோடா போட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா வெளியில் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். அதுக்காக நம்ம ஆப்பச்சோடா கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் ஆப்பச்சோடா போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஆப்பச்சோடா, அந்த வெங்காயம், அந்த கொத்தமல்லி எல்லாம் மிக்ஸ் ஆகணும். அப்புறம் நம்ம தேவைன்னா கருவேப்பிலை போட்டுக்கலாம். பிள்ளைங்க சாப்பிட்றதுனால வாயில் கடிபடுங்கிறதுனால கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலை. இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் அந்த ஆப்பச்சோடா உள்ளே கலக்கிறதுக்காக ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்புறம் நான் இதுக்கு சைடாக தக்காளி சட்னி தாங்க செய்ய போகிறேன். தக்காளி, பெரிய வெங்காயம், அப்புறம் நம்மளுக்கு உளுந்து, வெள்ளை உளுந்து எல்லாம் போட்டு நான் நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி சட்னி எப்படி செய்யணுங்கிறத நம்ம சேனல்லே நான் போட்டிருக்கேன், வேணா பார்த்துக்கோங்க. இது நல்லா வறுத்து வச்சுருக்கேன். இதை நான் மிக்சியில் ஆற வச்சு மிக்சியில் போடணும். அப்புறம் ஸ்டவ்வில் நம்ம பணியார சட்டியை வச்சு அதில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம கிளறி வச்சுருக்கிற அந்த பணியார மாவு, நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பணியார மாவை அந்த குழிக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிறோம். நம்ம அந்த பணியார குழிக்கு 3/4 தான் ஊற்றணும். நான் இன்றைக்கி ஃபுல்லாக ஊற்றிட்டேன். ஒவ்வொரு குழிலையும் 3/4 ஊற்றினா போதும். இன்றைக்கி நான் ஃபுல்லாக ஊற்றிட்டேன். ஃபுல்லாக ஊற்றுறதுனால என்ன ஆகுனா, திருப்பி போடும்போது அந்த டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் திருப்பி போட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஷேப் நல்லா வராது. குழிலையும் ஈவனாக ஊற்றிக்கிறோம். ஊற்றிக்கிட்டு அடிப்பாக நல்லா வேகிறதுக்காக நம்ம ஒரு மூடி எடுத்து ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுக்கிறோம். இதை நான் சிம்மில் தாங்க ஸ்டவ்வை வச்சுருக்கேன். ஹை ஃப்ளேமில் வச்சா நம்ம என்ன ஆகும்னா கீழே தீஞ்சிரும். அதனால் சிம்மில் வச்சு மூடி வச்சு 5 நிமிஷம் கழித்து திருப்பி விட்றேங்க. கீழே நல்லா மொறுமொறுன்னு வந்துடும். அப்புறம் மேலேயும் அதே மாதிரி திருப்பி விட்டுட்டோம்னா அது ஒரு 5 நிமிஷம் நம்ம வச்சு எடுத்தோம்னா 2 பக்கமும் நல்லா வெந்துடும். சிம்லேயே போட்டோன்னா நல்லா வெந்துடும். உள்ளேயும் நல்லா வெந்து சூப்பராக வந்துடும். திருப்பி விட்டாச்சு. ஒரு 5 நிமிஷம் கழித்து கொஞ்சமாக எண்ணெய் மேலே ஊற்றிக்கலாம். ரொம்ப இல்லை, லைட்டாக. அப்புறம் எடுத்து வச்சுக்கிறோங்க. இப்போது இந்த கார பணியாரம் ரெடி ஆகிடுச்சிங்க. எல்லாத்தையும் எடுத்து பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கிறேன். அப்புறம் இன்னொரு டைம் நான் ஊற்றிக்கிறேன். அதே மாதிரி எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பாருங்கள், கார பணியாரம் ரெடி ஆகிடுச்சி. இது தக்காளி சட்னியோட சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் சட்னியும் நல்லாயிருக்கும், தக்காளி சட்னியும் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், வெளியில் முறுமுறுன்னு உள்ளுக்கு அவ்வளோ ஒரு சாஃப்டாக உள்ளுக்கு நல்லா வெந்திருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.